நண்பர்களே, வெல்கம் டு ஹிம்சோம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் எதுக்குனாலுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது மெயினாக வந்து கிட்ஸ் ஸ்பெஷல். ஸோ கிட்ஸுக்கு வந்து ரொம்பவே ஒரு பிடிச்சமான ஸ்நாக். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு இன்னைக்கு நான் 3 கப் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பளவு வந்து உங்களுக்கு ஏற்றாப்புல கூட்டியோ குறைச்சோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து டஃப் ரெடி பண்ணிக்க போகிறோம். நம்ம சப்பாத்தி தேய்க்கிறோம்ல, அந்த மாவு பதத்துக்கு தான் நம்ம இன்றைக்கி பிசைஞ்சிக்க போகிறோம். ஸோ தண்ணி மொத்தமாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் வந்து பிசைஞ்சு பார்த்துக்கோங்க. எனக்கு 3 கப்புக்கு வந்து 1.5 கப் தண்ணி நான் ஆட் பண்ணேன். மாவு ஆனால் ஒவ்வொரு வீட்டுக்கு ஏற்றாப்புல அது வேரி ஆகும். கடை மாவு, வீட்டு மாவு அந்த மாதிரி வேரி ஆகும். ஸோ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி புதுசாக ட்ரை பண்ணுறவங்க வந்து பிசைஞ்சு பார்த்துக்கோங்க. ஸோ ஃபைனலாக நம்ம டஃப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி உருட்டினதுக்கப்புறம் இதை நல்லா வந்து தூக்கி போட்டு அடிங்க. பிகாஸ் நல்லா வந்து உங்களுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். எந்த அளவுக்கு வந்து நீங்கள் நல்லா அடித்து பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சப்பாத்தி மாவு வந்து நல்ல சாஃப்ட் கொடுக்கும். பாருங்கள், இப்போவே வந்து பயங்கர சாஃப்ட் ஆயிடுச்சு. மாவு ஃபுல்லாக பிசைஞ்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் வந்து போட்டு நம்ம அப்ளை பண்ணிக்க போகிறோம். நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா மாவு வந்து நம்மளுக்கு ட்ரை ஆகிடும். ஸோ ஆயில் அப்ளை பண்ணிட்டிங்கன்னா அது வந்து அந்த சாஃப்ட் டெக்ஸ்சர் வந்து மாறாமல் அப்படியே நம்மளுக்கு இருக்கும். ஸோ ஃபுல்லாக எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்க போகிறோம். அடுத்ததான் நம்ம இதுக்குரிய ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்க போகிறோம். இதுக்கு நான் இன்றைக்கி 3 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். நல்ல பெரிய சைஸ் வெங்காயமாக இருக்கணும். இப்போ ஒரு கடாய் வந்து எடுத்து ஹீட் பண்ணியிருக்கேன். இது ஹீட் ஆனதும் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கிறலாம். இது வந்து நல்லா நம்மளுக்கு பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கிறலாம். இப்போ ஒரு குட்டி டிப்ஸ் கொடுக்குறேன். எப்போவுமே ஆனியன் வந்து ஃபஸ்ட்டே வதக்குறப்போ நீங்கள் ஒரு பிஞ்ச் இல்லை 2 பிஞ்ச் உப்பு போட்டு வதக்குனீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வந்து வெந்துடும். இப்போ ஆனியன் வந்து நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். அதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நான் எக் சேர்த்துக்க போகிறேன். இன்றைக்கி நான் வந்து 4 எக் சேர்த்துருக்கேன். இது ஸ்டஃபிங் வந்து வேறு ஒன்றும் இல்லைங்க. இது வந்து முட்டை பொடி மாஸ் தான். நம்ம இது எக் பொடி மாஸ் இல்லை எக் பொரியல் எப்படினாலும் சொல்லிக்கிறலாம். அதுதான் நான் ஸ்டஃபிங்க்கு இன்றைக்கி நான் ரெடி பண்ணுறேன். ஸோ எக்கு சேர்த்துட்டு உடனே கிளறாமல் ஒரு செகண்ட்ஸ் இல்லைனா ஒரு 2-3 செகண்ட் விட்டுட்டு கிளறினீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வெந்துடும் எக்கு. ஸோ நல்லா இந்த மாதிரி ரெடி ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து பெப்பர் தூள் சேர்க்குறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் பெப்பர் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு வந்து எந்த சில்லிஸ்னாலும் சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி, க்ரீன் சில்லி இல்லை சில்லி பவுடர் எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நான் குழந்தைங்களுக்கு செய்கிறனால நான் வந்து பெப்பர் தூள் உப்போடு நான் ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதுக்கு ஏற்றப்பல காரம் வந்து நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறலாம். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. பாருங்கள், நம்மளுக்கு எக் பொடி மாஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயாச்சு. நம்மளோட ஸ்டஃபிங் வந்து பக்காவாக ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக ஆகிடுச்சு. இன்னமும் ரொம்ப சாஃப்டாக ஆகிடுச்சு. இப்போ இதிலேருந்து ஒரு குட்டி போர்ஷன் நம்ம எடுத்துக்க போகிறோம். நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு எப்படி தேய்ப்போம் அந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸோ இருக்கிற டஃப்பில் ஃபுல்லாக நம்ம வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து ரோல் பண்ணி ரவுண்ட் ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதிலிருந்து ஒரு ரோல் மட்டும் நான் எடுத்திருக்கேன். அது மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி ஒரு 2 ட்ராப் ஆயில் அப்ளை பண்ணி இது வந்து 2 பக்கமும் படுற மாதிரி அப்ளை பண்ணி நம்ம இப்போ சப்பாத்தி கல்லில் வச்சு நம்ம தேய்க்க போகிறோம். ஸோ 2 பக்கமும் நல்லா அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்க்கலாம். பட் நம்ம சப்பாத்திக்கு வந்து கொஞ்சம் மெல்லிஸாக தேய்ப்போம். இதோட அளவு வந்து நான் காட்டிடுறேன். இது வந்து கொஞ்சம் கனமாக தான் தேய்க்கணும். ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து மெல்லிஸாக தேய்ச்சி ஸ்டஃபிங் ரெடி பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அது கொஞ்சம் சொதப்பிடுச்சு. ஸோ நான் அளவு காட்டுறேன். இந்த அளவில் தான் நீங்கள் தேய்ச்சிக்கிறணும். அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வருது. இந்த கனமாவது உங்களுக்கு வேணும் கண்டிப்பாக தேய்க்கிறப்போ. ஸோ இந்த கனத்துக்கு தேய்ச்சி நீங்கள் ஒவ்வொரு இதுவும் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங் இருக்குல்ல, அந்த எக் பொடி மாஸை வந்து இதுக்குள்ளே நம்ம கொஞ்சமாக போட்டுக்க போகிறோம்.
இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்த எக் பொடி மாஸ் போட்டதுக்கப்புறம் இதோட எட்ஜஸ் இருக்கிற எல்லா பக்கம் உள்ள எட்ஜஸையும் வந்து இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி ஒன்றா வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் மேலே உள்ள போர்ஷனை மட்டும் நல்லா ரோல் பண்ணி அதை தனியாக எடுத்துடுங்க. அது நெக்ஸ்ட் நம்ம மறுபடியும் சப்பாத்தி ரெடி பண்ணுறதுக்கு அந்த மாவு யூஸ் பண்ணிக்கிறலாம். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட அந்த ஸ்டஃபிங் அந்த ரோல் எல்லாமே ரெடி ஆயாச்சு. இப்போ இதை வந்து நம்ம லைட்டாக உருட்டி இதை வந்து நம்ம மெல்லிஸாக தேய்ச்சிக்க போகிறோம். ரொம்ப அழுத்தம் கொடுத்துடாதீங்க, இது வந்து பிஞ்சுக்கும். இது மெதுவாக அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு மினி சப்பாத்தி ஷேப்பில் இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். டஸ்டிங்க்கு நம்ம மாவு ஆட் பண்ண போகிறதுல ஃபுல்லாகவே வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணி தான் நம்ம தேய்க்கிறோம். இப்போ ஸ்டஃப்ட் சப்பாத்தியோட ஷேப் ரெடி ஆயாச்சு. ஸோ இந்த மினி ஷேப்பில் தான் இருக்கும். இது நம்ம தோசைக்கல்லில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ ஆயில் ஊற்றி ரெண்டு பக்கமும் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஸ்டஃபிங்க்கு வந்து ஆல்டர்னேட்டிவாக மஷ்ரூம், பன்னீர், வெஜிடபிள்ஸ் எதுனாலுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கிறலாம். அது உங்களோட சாய்ஸ். எனக்கு வந்து முட்டை இருந்தனால நான் ஈஸியாக அந்த மாதிரி பண்ணிட்டேன். ஸோ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஸ்நாக்குக்கோ இல்லை எதுக்கு நீங்கள் கொடுத்தாலுமே சட்டுன்னு உங்களுக்கு காலியாகிடுது. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டஃப்ட் சப்பாத்தியும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதுக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்றலாம். அப்படி வேணுனாலும் டொமேட்டோ கெச்சப் எந்த சட்னிஸுமே இதுக்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இதில் நான் ஒரு பீஸ் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள், எக் ஸ்டஃபிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கே செம்ம எம்மியாக இருக்குது. இதை கண்டிப்பாக ஒரு ட்ரையல் பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ஹெய்ம் சோமா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி. இப்போ எங்கள் வீட்டோட குட்டீஸோடைய கமெண்ட்ஸ்லாம் பாருங்க. எப்படிடா இருந்துச்சு? நல்லா இருக்கா?